இந்த இனிய விழாவிற்கு வந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் உள்ள பெருமக்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கமும் நன்றியும். ஒரு அரசியல் கட்சியானது இவ்வாறாக ஒரு ஆய்வாளனை தேடி தருவது என்பது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. சாதாரணமாக ஒரு தட்டச்சு சுருக்கெழுத்தனாக பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன். பௌத்தம் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஒரு சிறிய ஃப்ளாஷ்பேக். தமிழ் பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர முனைவர் பட்ட ஆய்வு செய்யலாம் என்று ஒரு விதி கொணர்ந்தார்கள். அப்பொழுது இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். எங்கிருந்து தொடங்குவது என தெரியவில்லை. மூத்த பேராசிரியர் சோனா கந்தசாமி சொன்னார், தம்பி நீ யாரும் தொடாத துறையை நீ தொடுகிறாய், கவனமாக இரு. அதே செய்தியை ஐராவத மகாதேவன் சொன்னார். கும்பகோணம் சேதுராமனும் அதையே சொன்னார். எப்போ அது ரொம்ப கஷ்டம், உன்னால முடியாது 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 என்று பெருமக்கள் சொன்னதும் எனக்கு ஒரு ஆசை இயல்பாக வந்துவிட்டது. கும்பகோணத்தில் பிறந்த நான், இயல்பாக கோயிலுக்கு புகழ்பெற்ற ஊர் கும்பகோணத்தில் பிறந்த நான், அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேயே நான் இருந்திருக்கேன். நான் இருந்த வீட்டுக்கு அருகிலேயே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே கும்பேஸ்வரம் கோயில். அந்த கோயிலில் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பௌத்த கல்வெட்டு இருக்கும் என்பதை நான் நினைக்கவில்லை. அதாவது சின்ன பிள்ளைகள் அந்த கோயிலில் விளையாண்டுருக்கேன், பிரகாரத்தில் விளையாண்டுருக்கேன், படிச்சிருக்கேன் காலேஜ் போகும்போதெல்லாம். அங்கு கல்வெட்டு, அதுதான் தமிழகத்தில் புத்தர் கோயில் இருந்ததற்கான கடைசி கல்வெட்டு. அதுக்கப்புறம் எதுவும் கல்வெட்டு கிடையாது. ஆனால் அந்த புத்தர் கோயில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இடத்தில், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவள்ளந்துறைன்னு ஒரு ஊரில், எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு அந்த இடத்துல கல்வெட்டும் இல்லை, அந்த இடத்துல சிலையும் இல்லை, கோயில்கள் இருந்ததற்கான சான்றும் இல்லை. அடுத்தது, களப்பணி போகும்போது எப்படி களப்பணி போகிறது முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எங்கிருந்து ஆரம்பிப்பது என்ற சிக்கல். 1940 மயிலை சீனி வெங்கடசாமி பௌத்தமும் தமிழும் என்ற ஒரு நூலை எழுதியிருந்தார். அதில் பல செய்திகள் இருந்தது. அதை அடிப்படையாக வைத்து இறங்கினேன். சாதாரணமாக தியரி நிலையில், அதாவது கோட்பாட்டு நிலையிலேயே ஆய்வை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது பல அன்பர்கள் களப்பணி மூலமாகத்தான் வரலாற்றுக்கு பங்களிக்க முடியும் என்று சொன்னார்கள். 1940 மயிலை சீனி வெங்கடசாமி தன்னுடைய நூலில், நான் எடுத்த எல்லை பழைய தஞ்சாவூர், பழைய திருச்சி மாவட்டம், 10 சிலைகளை மட்டும்தான் குறிப்பிடுகிறார். 1940 நான் ஆய்வேட்டை முடித்து பின்னர் நூல் 2023 எழுதும் பொழுது கிட்டத்தட்ட 70 சிலைகள், அதாவது 60 சிலைகள் நான் பார்த்துருக்கேன் 30 வருஷத்தில். என் வாழ்வில் பாதி காலம் அந்த ஆய்வு காலமாக தான் இருந்தது. எங்கு சிலை இருந்தாலும் பார்ப்பது, குறிப்பு எடுப்பது. பல இடங்களில் புத்தரை சமணர் என்றும் சமணரை புத்தர் என்றும் சொல்வார்கள். அந்த ஒரு தெளிவெல்லாம் ஓரளவு செய்ய முடிஞ்சது. பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் அவர் ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதில் சில நல்ல செய்திகள், நல்ல சிலைகள் இருக்குது. அவங்களும் 12-15 தான் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு வரலாற்றுக்கு அடிப்படை ஆதாரம், பிரைமரி சோர்ஸ் என்பது மிகவும் முக்கியம். அந்த பிரைமரி சோர்ஸை நாம் தந்துவிட்டால் நமக்கு இப்போ எனக்கு பின்னாடி வரும் ஆய்வாளர்கள் அதை பல துறையில் கொண்டு மேம்படுத்த பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறாக சிலைகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அமர்ந்த நிலை, நின்ற நிலை. இங்கு புத்தரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அமர்ந்த நிலை சிலைகள் தான் உள்ளன. நின்ற நிலை சிலைகள் 3 இல்லாட்டி 4, சுந்தரபாண்டியப்பட்டினம், திருவழஞ்சொலி, இது மாதிரி ஒரு 2-3 இடத்துல தான் இருக்குது. கூவம், இது மாதிரி 2-3 இடத்துல தான் இருக்குது. அமர்ந்த நிலையில் உள்ள சிலைகள் அனைத்துமே தலையில் ஞானத்தை உணர்த்தும் தீச்சுடர், மார்பில் ஆடை, இடுப்பில் ஆடை, நெற்றியில் திலகக்குறி, கையில் தர்மச்சக்கரம், அந்த அனைத்து கூறு, அந்த கூறுகளை வைத்துக்கொண்டே நாம் புத்தர் சிலையா சமண சிலையா என்று நாம் எளிதில் கண்டுபிடித்து விட முடியும். இவ்வாறாக தேடிக்கொண்டு கொண்டே வரும்பொழுது ஒரு நாள்
புதுக்கோட்டையில் சமணர் சிலை கண்டுபிடிப்பு, புதுக்கோட்டையில் புத்தர் சிலை கண்டுபிடிப்புன்னு ஒரு செய்தி. பார்த்தா புகைப்படத்தில் உள்ளது புத்தர் கிடையாது, சமணர். நண்பருக்கு ஃபோன் பண்ணுறேன், சரி உடனே போவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போகிறோம். போய் பார்த்தா அது இல்லை. மறுபடியும் என்ன செய்கிறோன்னா அந்த சிலையை பார்த்துட்டு இது இந்த சிலை அல்ல, இது சமண தீர்த்தங்கர சிலை அப்படின்னு கொடுத்தோம். இது மாதிரி புத்தர் சிலையை பார்க்க சென்று நாங்கள் பார்த்த சமண சிலைகளே 13. பிரெஞ்சு இன்ஸ்டியூட் ஆரம்பத்தில் எங்களை போகும்போது அவர்களுடைய ஆவணத்தில் பல புத்தர் சிலைகளின் புகைப்படங்களை வைத்திருந்தார்கள். 1956 முதல் இருக்கின்ற பல சிலைகள் அவர்களிடம் இருக்கின்றன. அதை நான் தரவாக எடுத்துக்கொண்டேன். அதிலும் திருநாகேஸ்வரம், தஞ்சாவூர் இதை போல பல இடங்களில் வேறு சிலைகளை புத்தர் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அது அனைத்தையுமே நான் என்னுடைய நூலில் மிக தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறேன். இந்த ஒரு வேறுபாடு என்பது தெரிந்தால்தான் அடுத்தடுத்த நமக்கு பின்வரும் ஆய்வாளர்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். 1978 வந்த மெயில் இதழை ஸ்ரீதரன் அனுப்பியிருந்தார். வெறும் தலைப்பகுதி மட்டும். தஞ்சாவூர் பக்கத்தில் பெரண்டாக்கோட்டைன்னு ஒரு இடம் போய் பார்க்குறோம், சாம்பான்னு சொல்லி வழிபடுறாங்க. இவ்வாறாக பல பேரில் சொல்லி வழிபடுறாங்க. 1995 எம்ஃபில் வந்து பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்க போகிற டயத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், மாயவரத்துக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது, புத்தர் கோயில். எங்கள் கும்பகோணத்தில் சொல்கிறாங்க மாயவரத்துக்கிட்ட ஒரு புத்தர் கோயில் இருக்குன்னு. அங்கே போகிறோம். போய் களப்பணியில் போய் இறங்குறோம். இறங்கி நாங்கள் இருக்கும் இடத்தில் மிக அருகில் அந்த கோயில் இருக்குது. ஆனால் அந்த கோயிலை அவரை புத்தர் என்று அவர்கள் சொல்லவில்லை, ரிஷி என்கிறார்கள். இங்கே புத்தர் கோயில் ஒன்றும் இல்லை, நீ போகலாம் அப்படின்னாங்க. நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்த எம்ஃபில் சப்மிட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்து பார்க்கும்போது ரிஷின்னு சொன்னதை புத்தர். நான் கொஞ்சம் தெளிவு செய்து உள்ளே போய் பார்த்திருந்தால் அது புத்தர் என்று பதிவாயிருக்கலாம். இவ்வாறான சில விடுபாடுகளை நான் முனைவர் பட்ட ஆய்வின் போது சரி செய்தேன். என்னுடைய ஆய்வுக்கு பல நூல்கள் துணையாக இருந்தன. TN வாசுதேவராவ், மீனாட்சி, தமிழ்நாடு அரசு வெளியிட்ட நூல், ஏஷியன் ஸ்டடிஸ் சிவராமலிங்கம்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு துணையாக இருந்துச்சு. எது எவ்வாறாக இருந்தாலும் ஒரு சிலையை படிப்பதோடு மட்டுமன்றி நேரில் பார்த்து பதிவு செய்து புகைப்படம் எடுத்த பின்புதான் நான் அந்த இடத்தை விட்டு நகர்வேன். அவ்வாறு செய்த நிலையில்தான் இவ்வளவு சிலைகளை பார்க்க முடிந்தது. இந்த அளவுக்கு பௌத்தம் பரவி இருந்தது என்பதற்கான ஒரு ஆதாரத்தை நம்மால் கொடுக்க முடிந்தது. காரணம், ஆரம்பத்தில் எங்கு பார்த்தாலும் இங்கே சிலை இல்லை, இது ஐயனார் சிலை, இவ்வாறு திசை திருப்புதல் இவ்வாறாக பல இடத்துல நான் பார்த்தேன். இவ்வாறாக இருந்தபொழுது எனக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். தமிழ் பல்கலைக்கழகத்தில் பகுதி நேரமாக தான் பண்ணேன். அந்த பகுதி நேரத்தில் பண்ணும்போது பல்கலைக்கழக அனுமதியும் அந்த ஒரு பின்புலமும் தான் எனக்கு இதை ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அடுத்தடுத்து வரலாற்றுக்கு இது ஒரு பெரும் பங்களிப்பாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். இவ்வாறாக எனக்கு ஊக்கம் தரும் வகையில் எனக்கு இந்த விருது தந்த எழுச்சி தலைவர் அவர்களை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். நான் முன்னரே சொன்னது போல நான் ஒரு சுருக்கெழுத்தனாகவோ தட்டச்சு சுருக்கெழுத்தராகவோ பிற அலுவல்நிலை பணியாளராகவோ இருந்திருந்தால் இந்த இடம் வந்திருக்க முடியாது. என்னை வெளிச்சம் போட்டு காட்டிய அவருக்கு அண்மையில் 3 மாதத்துக்கு முன்பு இளவந்திகை திருவிழாவில் கூட எனக்கு ஒரு விருது வழங்கினார்கள். இவ்வாறான விருதுகள் என்னை ஓய்வு பெற்று 7 வருஷம் ஆக போகுது, என்னை இன்னும் சும்மா இருக்காதே என்று வேகப்படுத்துகிறது. கொஞ்சம் ஒரு அலுப்பு இருந்தால் கூட அதை பார்க்கும்போது என்னென்னா, நாளைக்கு அடுத்தது போய் பார்க்கணும். இதோ போன வாரம் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஃபோனு, இங்கே ஒரு சிலை இருக்குங்க, நீங்கள் அவசியம் வந்து பாருங்கள், குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்னுடைய ஆய்வுக்கு என்னுடைய குடும்பத்தார், குறிப்பாக என் மனைவி, பல குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன், மனைவி குடும்பத்தாரோட ஆதரவு அவ்வளோ இருக்காது. என்னுடைய மனைவி ஒரு சின்ன பையனை ஸ்கூலுக்கு மகனை அனுப்பும்போது எப்படி அனுப்புவாங்களோ, 93 என்னை எவ்வாறு அனுப்பினார்களோ அதை போலவே இன்றும் என்னை அனுப்பி வைத்தார். இன்னும் என் ஆய்வு தொடரும். அனைவருக்கும் நன்றி.